வணக்கம். தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவையின் முதல்வராக த.வே.க. தலைவர் விஜய் இன்று காலை பதவியேற்கிறார். நேரு உள்விளையாட்டு அரங்கில் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழக முதல்வராக த.வே.க. தலைவர் விஜய் இன்று காலை பதவியேற்க உள்ள நிலையில் 9 பேர் அடங்கிய அமைச்சரவை குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை விஜய் எடுத்துக்கொள்கிறார். இனி வாகனங்களில் ஜாதி பெயர் இருந்தால் ரூபாய் 2000 அபராதம். அதிரடி உத்தரவிட்ட போக்குவரத்து துறை. நாளை 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. ஆடவருக்கான காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவின் சாஹில் ஜாவத் 147, 144 என்ற புள்ளிகள் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டாம்போவை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கை கட் ஆஃப் குறையும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டை விட 2 முதல் 4 மதிப்பெண்கள் வரை குறையும் என்று கல்வி நிபுணர்கள் கணிக்கின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் குழாய் வழி இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க திட்டம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்று பதவியேற்கும் நிலையில் சென்னையில் 23 இடங்களில் அந்த பதவியேற்பு விழா நிகழ்வு ஒளிபரப்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. ரூபாய் 9400 கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைக்கிறார். (2026) IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 77 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி அதிரடியாக புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம்.